அண்ணாமலை வந்து ஏற்கனவே சந்திப்பேன்னு சொல்லியிருந்தார் அவங்கள்ட்ட. நான் வெளியூரில் இருந்ததுனால வந்ததான் அன்றைக்கி ஃபோன் பண்ணிவிட்டு அன்றைக்கி ஈவினிங் வந்தார். எங்கள் 2 பேரும் அவர் வர்றதுனதும் வர சொல்லினேன். பட்டு நாங்கள் ஊடகத்துக்கு தெரியாமலாம் சந்திக்கலை. அவர் சொல்லிட்டு தான் வந்திருக்காரு. ஆனால் அன்றைக்கி சண்டே அன்றைக்கி ஈவினிங் ஃபோன் பண்ணிட்டு வந்தார். அண்ணாமலை அவர் ஒன்றும் மாநில தலைவர் கிடையாது, அவர் என்ன அத்தாரிட்டியோடு போய் பார்க்குறாரு அப்படின்லாம் சில பேர் ஊடகத்தில் சில பேர் சொன்னாங்க. அது அவங்க கருத்து. பட்டு அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக இருந்தப்போ தான் அவருடைய முயற்சியில் தான் நாங்கள்லாம் அவர் தான் எங்களோட ஒரு 4-5 மாதங்களாக தொடர்பில் இருந்து எங்களை கூட்டணிக்கு கொண்டு வந்தார். அப்போ அவர் டெல்லியில் அவங்களுக்கு மேலே உள்ளவங்கள்ட்ட பேசியிருக்கலாம். ஆனால் நாங்கள் யாரையும் சந்திக்கலை. திரு அண்ணாமலை அவர்களுடைய முயற்சியில் தான் நான் வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அந்த கூட்டணிக்கு வந்தது, தேசிய ஜனநாயக கூட்டணி. அதனால் அந்த கூட்டணியை விட்டு நான் விலகிய போது பல முறை என்ன அடிக்கடி நாங்கள் தொலைபேசியில் பேசிக்கொள்வோம். அவர் வெளியூரில் நான் இருந்தேன். அந்த நேரத்துலலாம் நான் திருநெல்வேலி, அங்கே தஞ்சை மாவட்டத்துக்குள்ள திருமங்கலத்துக்கு போயிருந்தேன். அப்போ அந்த இதெல்லாம் கேள்விப்பட்டது. அவர் என்கிட்ட தொலைபேசியில் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார், நீங்கள் எல்லாம் அவசரப்பட வேணான்னு சொல்வார். அதே தான் திரும்பி வந்து சொன்னார், என்னோட முடிவை ரீகன்சிடர் பண்ணுவாங்க. இல்லை அது உங்களுக்கு எல்லாருக்கும் கிளியராக தெரியும். அது மறுபரிசீலனை செய்ய முடியுமா முடியாதாங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு என்டிஏ கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் என்கிற முறையில் அவர்கள் அதில் தொடர்கிற பட்சத்தில் என்னால் அதை மறுபரிசீலனை செய்வதே முடியாது என்பது தான் உண்மை. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டால் திரு டிடிவி தினகரன் எங்களுடைய கூட்டணிக்கு வரலான்னு வைகை செல்வன் போன்றவர்கள்லாம் அழைப்பு விடுக்கிறார். வைகை செல்வன் வந்து இதே போன வாரம் எப்படியெல்லாம் பேசினார்னு எனக்கு தெரியும். அவர்கள் பதவிக்கு வரணுங்கிறதுக்காக டிடிவி தினகரனோ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமோ இவர்களால் துரோகத்திற்கு உள்ளாக்கப்பட்ட நாங்கள் பழனிசாமியை முதல்வராக்க வேண்டும் என்பதற்காக அந்த கூட்டணியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் சொல்வது அது நியாயமாக தெரியவில்லை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.